பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய வில்லேஜ் குக்கிங் சேனல்ல என்ன சமைக்க போறோம் இன்னைக்கு கிழங்காய் வச்சு சுண்ட போறோம். சுண்ட போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போடலாம். குழந்தை வட்டிட்டு வருவோம். என்னதுக்கு இப்ப நம்ம சுரக்குழந்து வெட்ட போறோம்? குழந்தை சுண்டி இந்த கிழங்கு மயக்க போறோம். சுரக்குழந்து சுண்டல் கிழங்கு அவியல். சுரக்குழந்தைய சுண்டி கிழங்கு மட்ட கிளப்பிலே கிழங்கு அவியலண்டா நல்ல விருப்பம். மத்தியானம் பழங்காலத்து ஒரு சாப்பாடு. சாப்பாடு சுரக்குழந்து சுண்டல், குப்பைக்கிற சுண்டல், கும்மிட்டி சுண்டல் எல்லாம் அன்னர் தியாகல் இப்படித்தான் சாப்பிடுறோம். இப்ப தியாகலுக்கு என்ன துண்டு மீன் கறி ஜோறும். அதுதான் இப்ப இருக்குது. சுரக்காயில அந்த இது செய்யறதுதான் சுரக்குழந்து. ஆமா, சுரக்குழந்து வட்டியாச்சு போய் சுண்டி கிழங்கையும் வச்சு சாப்பிடுவோம். கொச்சி காரம் நாஞ்சிட்டு போமா, இந்த மரத்துல இருந்து கொச்சி காஞ்சிட்டு போமே. ஆயிங்க கொச்சிக்காய் யாருங்க கொச்சிக்காய் எப்படி பாருங்க. இப்ப எவ்வளவு போகுது கிலோ? கிலோ என்ன கால் கிலோ 300 ரூபா. எவ்வளவு கொடுக்குறீங்க? 300 ரூபாய் கொடுக்குறீங்க. கால் கிலோ 300 ரூபாய் கொடுக்குறோம் நாங்க. தீனி வெட்ட கொச்சிக்காய், தீனி வெட்ட கொச்சிக்காய் எப்படி இருக்கேன்னு பாருங்க. வாங்க இப்ப அவிச்சு சுரக்குழந்தைய சுண்டி என்னத அவிச்சு சுரக்குழந்தை சுண்டி கிழங்கைய வச்சு சாப்பிடுவோம். வாங்க. இது சுரக்குழந்துல என்ன விரிக்க? சுரக்குழந்து சத்துள்ள சாப்பாடு. இலவ நீங்க சாப்பிடுறோம் இல்லையா, முருங்கலை சுண்டி சாப்பிடுறோம் இல்லையா, நாங்க சுண்டல்ல சாப்பிடுவோம். முருங்கலை சுண்டல், உப்பைக்கீரை, குமுட்டி எல்லாம் சுண்டினா கிழங்கு மவிச்சு சாப்பிட்டா டெஸ்டா தான். பழையால தாக்குற சாப்பாடு தான். பழையால தாக்குற சாப்பாடு இதுதான். இப்பத்தியாகல என்னடா கிழங்கு ஆச்சு போட்டு சும்மா போட்டு கடிச்சு போட்டு துண்டு போட்டு புறாக தான். அன்னத்தியாகல ஒரு சுண்டல் போடுவாங்க. பைத்தங்கா சுண்டினா நிறைய சமைச்சு நிறைய பேர் வளைச்சிருந்து சாப்பிடுற அன்னத்தியாக்கள். அந்நேரத்துல என்ன புள்ள சோறும் காணாது புள்ளியல் கட்டி இப்படி ஒரு நாள் கிழங்க வச்சு ஒரு நாள் சாப்பாடு தானே சாப்பாடு அன்னத்தியாக்கள். இப்ப இருக்கிறத சாப்பிடறதுக்கு புள்ளியல் ஏலாமே ஏனண்டா கடை சாப்பாடு. அங்கால போய் பரோட்டா வாங்குதல், அங்கால கொத்த வாங்குதல், அங்கால ரோலிசா வாங்குது. என்ன சாப்பிடுறோம் நீங்க? நாங்கள் அப்படித்தான் இடியப்பம் கொத்து. நாங்க அப்படி எல்லாம் சாப்பிடல. காலை சாப்பாடு தண்ணி சோறு இருந்தாலும் கரைச்சி குடிச்சிட்டு நாங்க எங்கட பொழுத போக்காட்டிடும். கிழங்கு வச்சு அந்நேரத்துல கிழங்கையா வச்சு காணாந்தியம் போட்டு நெச்சு வச்சு போட்டு தண்ணி சோத்த வச்சு ஆளுக்கு ஒரு துண்டை வச்சு கொடுக்குறேன். அடுத்து அந்த அப்பதைய காலத்துல அந்த 2 ரூபா கூடிய காசு எவ்வளவு? கூடிய காசு ஒரு 5 ரூபா காசு இருந்தா லட்சம் வரும். சந்தைக்கு போய் ஒரு கூட ஜாமான் மிச்சம் எடுத்துருவாங்களா? மிச்சம் வரலாம். அப்படி இருக்கு. ஒரு நாள் சமையலுக்கு எவ்வளவு போகும்? அந்நேரத்துல என்ன பிள்ளை ஒரு 10 ரூபா காசு உண்டான ஒரு சட்டி சாமான வாங்கிட்டு வரலாம். சுரக்குழந்து அரிஞ்சு போட்டுத்தான் சுண்டணும். என்ன அரிஞ்சு போட்டுதான் சுண்டணும். கை வச்சா 10 கண்டமா அங்க என்னது எடுக்கிறான். சுரக்குழந்து எவ்வளவு நன்மை? நன்மை சுரக்குழந்து சுரக்காய் சுண்டலாம். எவ்வளவு செய்யலாம்? எவ்வளவு செய்யலாம். சுரக்காய கொண்டு விற்கலாம், சுரக்குழந்தை சுண்டலாம். அந்த சுரக்காயில வர அந்த விதை, சுரக்காய் விதையில சாப்பிடலாம். சத்து சத்து. மண் சட்டில சுரக்குழந்து சுண்டல் எப்படி இருக்கும்? சத்துக்களை கேட்கவும் பார்க்கவும் சாப்பிடும் போல இருக்கேன். செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா சமைக்கிறோம். அதுக்கு தான் இப்படி ஒரு திருவிழா கத்தியம் வாங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எங்க தேவை நாங்க சமைச்சிக்கலையே, பேசல அமைக்கிறேன். சரி, நாங்க சமைக்க மாட்டோம். நாங்க சமைக்க பாராக்கத்தான் சமைக்கிறோம். பாராக்கத்தான் தான் வைக்கிறேன். அப்ப கல்யாணம் கட்டினா ஆறு சமைச்சு தர. அதான் பாராக்கள். மாமியாரா சமைச்சு தர. பாராக்கள் சமைச்சு தரேன். கல்யாணம் கட்டுற சமைச்சு தரேன். சரியா? மாப்பிள்ளையா சமைச்சு தர. பன்னடியா கம்போட்டு ஊரு சரி, நான் கல்யாணம் பண்ண கேட்கிறேன். சமைச்சு சமைச்சு தருவீங்களா? இல்ல உங்களுக்கு சமைச்சு தருவீங்களா? இருந்து வாழுங்க பிள்ளாடி போங்க கட்டம் தான் இதுதானே.
புட்டு கட்டு கொத்தின மாதிரி கொத்திட்டு போடாது சோறு கொடுக்கக்குள்ள கேக்குள்ளே காத்துற சமைச்சு தெரியும் அப்படின்னுட்டு சரி என்டா என்ற இல்லாட்டி என்னடா காத்துட்டு வேண்டியது வரான். அது சரி புரியனது கொத்த அடிக்க இந்த கொத்த இந்த இல்ல நம்ம சமைக்க தெரிஞ்சதானே அடிக்கிறதுக்கு கொத்துறது. மனதுக்கு பிடிச்சா இருக்கிறா விரிப்பாரு இல்லாட்டி போவாரு இல்லாட்டி மாமியார் விடு மாத வைக்காண்டு திரிக்கிறான் 6 மாத்தையெல்லாம் தெரியும் போது தரிச்சு வீட்டவர் உடம்பு கறியெல்லாம் முடியாது சுபீராம நாளுக்கு வாவ் கலர்ஃபுல்லா இருக்கு. அடுப்புல சுண்டை சட்டி வைக்க போறோமா சிற குழந்தை சுண்டை சட்டி அடுப்புல வைக்கிறேன் நீ சுண்டினா கிழங்கா வச்சு இறக்கி வச்சு போட்டு கிழங்கா வச்சா சாப்பிடுறான் இப்ப என்ன செய்ய போறோம்? கிழங்கா விற்க போறோம் கிழங்கு என்ன கிழங்கு நல்ல கிழங்கா கிழங்கு நல்ல கிழங்கா கிழங்கு அவியட்டு நான் சொன்ன வந்துட்டு சட்டியோட அப்படி எதுவும் கொண்டு மூத்துல அடிச்சு விடுங்க ஓ சொன்னேன் நீங்க போடுறமா நானே பிரச்சனை அதுக்காக மகர் போட இல்லாது யானை பிரச்சனை அதுக்காக இப்ப ஜான வாரதா யானை வரும் இப்ப பாருங்க வெள்ள ஆட்டு முட்டு முட்டு இதுக்குள்ள வரும் இப்ப ஆனை வேணாம் இந்த கழுவணும் என்னப்ப இங்க கழுவணும் கிழங்குரி ஜாஜி மற்ற வேலை நீ கிழங்கு அவிய போடணுமே. கிழங்கு அவிய போடணும் அவிய போட்டு தான் குழம்பு சுண்டணும். சுண்டி வச்சு போட்டு கிழங்கு அவிச்ச மாட்டேன் சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். முதலாவது சுட குழம்பு என்ன இந்த இதுக்கு திருவிழா கட்டையா திருவிழா கட்டையில கத்தி எல்லாம் வச்சு கத்தி 2000 கொடுத்து வாங்கி நமக்கால் இருங்கோ திருவிழா சட்டையெல்லாம் பிச்சு போட்டேன் எங்கடாகம் திருவிழா ஒழுங்கா இல்ல நான் வாங்கி வச்சுக்கேன் மீன் மறக்கலாம் ரச்சம் பட்டலாம் அதுதானேடாப்பா சகல செய்யலாம் மக்கா வேற என்ன சுண்ட போவோம் என்ன சுண்ட போவோம் வடிவான ஒரு கலருக்கு தயாரிக்கேன்னு இதுதான் சுரக்கொழுந்து. சுரக்குழந்தை ஆமா தேங்காய் பூ போட்டாச்சுன்னு தேங்காய் போட்டாச்சு சுண்டி நான் எடுத்து சாப்பிடணும் போட்டுக்கணும் அந்த மாதிரி தான் வீட்டுல இது போய்க்கு போயிட்டு சாப்பிடுங்க போட்டிருந்தாமா ஆக்கி நல்லா தாண்டி கிழங்கு போட போறேன் இதை விளங்க தண்ணி வேலை இருக்கிற கிழங்கு அவிக்க போறோம் குழந்தை சுண்டியாச்சு கிழங்கு அவிச்சா சாப்பிடுறோம் இறக்கும் இறக்கி போட்டு நல்லா வச்சிருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப என்னடா கிழங்கும் சுரக்கொழுந்து சுண்டல் சாப்பிட போறோம். அப்புறம் அதாவது மட்டை கிளப்பு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க பார்த்தாலும் சாப்பிட போல இதானே. ஆமா சாப்பிட்டு பார்க்க போறோம். ஒரு துண்டு கிழங்கு அதோட சுரக்கொழுந்து சுண்டலும் கிழங்கும் சாப்பிட போறோம். ஆமா
சுட கொழுந்துற டேஸ்டும் டேஸ்டும் இந்த கிழங்காவும் செய்தும் அடிப்பொலி அந்த மாதிரி தான் இது. இந்த டிலு ட்ரை பண்ணி பார்க்க போறாங்க. கிழங்குல எப்படின்னா தானா விட இது எப்படி கடுமையா நல்லா இருக்கு. அப்படியா நல்ல கிழங்கு ம். சாப்பிடு பாரு. சுண்டல் தான் ஹைலைட் என்னடிலோ சுரக்கொழுந்து சுண்டல். சுண்டல். அதுல ஃபிளேவர் நல்லா இறங்கிருக்கு. அந்த வாசனை நல்லா இருக்கு. சுரக்கொழுந்தோட இந்த இதை சாப்பிடும் போது நல்ல ரெஸ்டாரி. ஆனா அந்த சுரக்கொழுந்து டேஸ்ட் ஹைலைட்டா இருக்கு. நல்ல ஃபிளேவர் இறங்கிருக்கு. மட்டக்களை படுத்துக்கோனா இப்படி நிறைய கிழங்க வச்சு என்னது கடையிற மாங்காய் கடையிறதா இருக்கட்டும், குமிட்டி இதெல்லாம் பழைய காலத்துல சாப்பிடுறாங்க. சாப்பாடு இங்க பாத்துறீங்க கிழங்க வச்சு எப்படி எல்லாம் சுரக்கொழுந்து சுண்டி சாப்பிட்டு பாருங்க. இன்னும் சுண்டுவாங்க. இத என்ன குமுட்டி குமுட்டி நிறைய சுண்டி இப்படித்தான் சாப்பிடுவாங்க. முதல் பழங்காலத்துல இப்படித்தான் செய்யறவங்க. அந்த தான் இன்னைக்கு நீங்க பாத்துறீங்க. நேரத்திலே சொல்லியிருந்தா இதே மாதிரி நீங்களும் சாப்பிட விரும்பினா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணி கண்டெக்ட் பண்ணி நீங்களும் வந்து சாப்பிடலாம், இணைந்து கொள்ளலாம். சோ இதே போல இன்னும் விஷயங்கள் பார்க்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம சேனலை லைக் பண்ணணும், நம்ம சேனல்ல இணைந்திருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா இதே மாதிரி நிறைய சமைக்க போறாங்க. நிறைய விஷயங்களை உங்களுக்காக காட்ட போறோம், சமைக்க போறோம். சோ மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் மீ சேனலோட நீங்க சோ இன்னும் ஒரு வீடியோல உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறும் பிஹைண்ட் மீ பிரும் வீடியோ புதுநாயை. ஓகே, பாய்.